தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை. மரங்கள் மழையை பொழிந்து பயிர் வளத்தையும் இலை தழைகளை உதிர்த்து மண் வளத்தையும் காக்கின்றன. எனவே உயர் மதிப்புமிக்க அதிக பலனளிக்கும் மரங்களை சாகுபடி செய்து உழவர்கள் கூடுதல் வருமானம் ஈட்டும் வகையில் வேளாண் காடுகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. உயர் மதிப்பு கொண்ட சந்தனம், செம்மரம், மகோகனி, ஈட்டி போன்ற மரங்களை வளர்ப்பதற்கும் அவற்றை பதிவு செய்தல், வெட்டுதல், விற்பனைக்கு எடுத்து செல்லுதல் போன்ற அனைத்து நடைமுறைகளை எளிதாக்கவும் பசுமையான தமிழ்நாட்டை உருவாக்கவும் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை வெளியிடப்படும். உழவர்களை அயல்நாடுகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லுதல். உழவர்கள் நெல் உற்பத்தி திறனில் அதிக சாதனை அடைந்துள்ள ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் கடைபிடிக்கப்படும் உயரிய தொழில்நுட்பங்களை நேரடியாக சென்று கண்டுணர்ந்து அத்தகைய தொழில்நுட்பங்களை தங்கள் வயல்களில் செயல்படுத்தும் விதமாக 100 முன்னோடி உழவர்கள் ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லப்படுவர். இதற்கென ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சான்று பெற்ற விதைகள், இடுபொருட்கள் விநியோகம்.